ശ്ലോകം 16. മുനേസ്തവ പ്രഭാവാച്ച പരേശാനുഗ്രഹാത്തദാ പശ്യതാം സർവലോകാനാമിലാ പുരുഷദാമകാത്. മുനേഃ തവ പ്രഭാവാഃ ച പരേശ അനുഗ്രഹാത് തദാ പശ്യതാം സർവലോകാനാം ഇളാ പുരുഷദാം അഗാത്. മുനേസ്തവ പ്രഭാവാച്ച പരേശാനുഗ്രഹാത് തദാ പശ്യതാം സർവലോകാനാം ഇളാ പുരുഷദാം അഗാത്. വസിഷ്ഠമുനിയോട് തപപ്രഭാവത്താല് ഭഗവാൻ പരമേശ്വരനോട് അനുഗ്രഹത്താല് சகல ஜனங்களும் பார்த்து நிக்கிற அந்த நேரத்துல இளை புருஷ பிரஜையாயிட்டு இருந்தான். இளை அப்படிங்கிற அந்த பொன் குழந்தை புருஷனாயிட்டு ஆன் த ஸ்பாட் சேஞ்ச் ஆனான். വസിഷ്ഠമാമുനി അവരുടെ തപപ്രഭാവത്തിനാലെയും ഭഗവാൻ പരമശിവനോട് അനുഗ്രഹത്താലെയുമാക്കും ഇത് സംഭവിച്ചത്. ശ്ലോകം 17. ഗുരുണാകൃത സംസ്കാര സുദ്യുമ്നോദ മനോസുത നിധിർബഭൂവ വിദ്യാനാം സരിതാമിവ സാഗര. ഗുരുണാ കൃത സംസ്കാരഃ സുദ്യുമ്നഃ അദ മനഃ സുതഃ നിധിഃ ബഭൂവ വിദ്യാനാം സരിതാം ഇവ സാഗരഃ. ഗുരുണാ കൃത സംസ്കാര സുദ്യുമ്നോദ മനോസുത നിധിർബഭൂവ വിദ്യാനാം സരിതാമിവ സാഗര. சாகரம் அப்படின்னா சமுத்திரம், சகல வித்யகளுக்கும் நிதியாய் தீர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தை குரு அந்த குழந்தைக்கு இத்தனை நாள் பொண்ணாயிட்டல்லவோ இருந்தது, இப்போ பையனாக்கிட்டு மாற்றியாச்சு. அப்போ அந்த ஜாதகர்மத்திலிருந்து எல்லா விதமான சம்ஸ்கார கர்மங்களும் நடத்தணும். அதெல்லாம் நடத்திட்டு சுத்யும்னன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரை போட்டா. இப்ப இளை அப்படிங்கிற பொன் குழந்தையோடு பேரு சுத்யும்னன் அப்படின்னு மாறிடுத்து. மனுபுத்திரனான அந்த சுத்யும்னன் எல்லா வித்யகளையும் படிச்சு பயின்றான் அப்படின்னு அர்த்தம். நதிகளுக்கெல்லாம் சமுத்திரம் எப்படியோ அதாக்குவீங்க, சரிதாம் இவ சாகரஹா. நதிகள் எல்லாம் எப்படி சாகரத்துல போய் அழிஞ்சு சேரறதோ அதே மாதிரி எல்லா வித்யகளும் தெரிஞ்சவனாயிட்டு இந்த சுத்யும்னன் மாறினான் அப்படின்னு அர்த்தம். ശ്ലോകം 18. അദകാലേന സുദ്യുമ്നസ്താരുണ്യം സമവാപ്യജ മൃഗയാർത്തം വനം യാദോ ഹയമാരുഹ്യ സൈന്ധവം. അത് കാലേന കാലചക്രം இப்படி சுற்றி திரிஞ்சு வந்தோன சுத்யும்னஹ താരുണ്യം സമവാപ്യജ മൃഗയാർത്ഥം മൃഗയാ അർത്ഥം വനം യാദഹ ഹയം ആരുഹ്യ സൈന്ധവം.
അതകാലേന സുദ്യുമ്നസ്താരുണ്യം സമവാപ്യജ മൃഗയാർത്തം വനം യാദോ ഹയമാരുഹ്യ സൈന്ധവം. காலக்கிரமேண சுத்யும்னன் யௌவனம் அப்படிங்கிற அவஸ்தைக்கு வந்தான். சின்ன குழந்தையோட பருவத்திலேருந்து மாறி யௌவன அவஸ்தைய பிராபிச்சான். அப்படி இருக்கிறத சைந்தவ தேசத்திலேந்து சிந்து தேசத்திலேந்து கொண்டு வந்த ஒரு குதிரையோடு மேலே ஏறி உக்காந்துட்டு மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு வேண்டிட்டு வனத்துக்கு கிளம்பி போனான். சைந்தவம் அப்படிங்கிறது சிந்து தேசம். ஹயம் அப்படின்னா குதிரை, ஆருஹ்யம் அப்படின்னா ஏறி உக்காந்துட்டான் குதிரையோடு மேல. மிருகயா அர்த்தம் அப்படின்னாக்கா மிருகயார்த்தம் வேட்டையாடுறதுக்கு வேண்டிட்டு கிளம்பி போனான். ശ്ലോകം 19. വനാദ്വനാന്തരം ഗച്ഛൻ ബഹുബഭ്രാമസാനുഗ ദൈവാദതസ്താധേമാദ്രേ സകുമാരോ വനം യയൗ. വനാത് വനാന്തരം ഗച്ഛൻ ബഹു ബഭ്രാമ സ അനുഗഃ ദൈവാത് അധസ്താത് ഹേമാദ്രേഹേ സഹ കുമാരഃ വനം യയൗ. വനാദ്വനാന്തരം ഗച്ഛൻ ബഹുബഭ്രാമസാനുഗ ദൈവാദതസ്താധേമാദ്രേഹേ സകുമാരോ വനം യയൗ. ഒരു വനത്തിലേന്ത് இன்னொரு வனத்துக்கு, ஒரு வனத்திலேந்து அடுத்த வனத்துக்கு இப்படின்னு போறார். மாறி மாறி கூட இருக்கிறவாளோடு கூட இப்படி சஞ்சாரம் பண்ணி சுற்றி கறங்கினான் சுத்யும்னன். தெய்வ இச்சையா அதாக்கும் இங்க தெய்வாத் பகவானோட பிரேரணையினால அப்படின்னு அர்த்தம். அதஸ்தாத் ஹேமாத்ரேஹே விதி வைபரீத்யம் காரணம், விதி காரணமாயிட்டு அந்த ராஜகுமாரன் ஹிமாத்ரியோடு அடிவாரத்துல இருக்கிற ஒரு வனத்துல போய் சேர்ந்தான். அபர்ணாதேவியோடு கூடிட்டு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த இடத்துக்காக்கும் இந்த குமாரன் அங்க போய் சேர்ந்தான். இது விதியாக்கும் அல்லாதக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தெய்வம் எப்படியெல்லாம் ஆக்கும் நம்மளை கொண்டு செல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்றாரோ அதுபடி நம்ம போய் சேருவோம். அதாக்கும் இங்க தெய்வாத் விதி வைபரீத்தியம் காரணமாக விதி பிரகாரம் அந்த ராஜகுமாரன் அந்த ஹிமாத்ரியோடு அடிவாரத்துல இருக்கிற ஒரு வனத்துல போய் சேர்ந்தான். ஸ்லோகம் 20. கஸ்மிஞ்சில் சமயே யத்ர பார்யயா பர்ணயா சஹ அரமத்தேவ தேவஸ்து சங்கரோ பகவான் முதா. ஹிமாத்ரியோடு அடிவாரத்துல இருக்கிற வனத்துக்கு போனான் சுத்யும்னன் அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துக்கு ஒரு விசேஷணத்தை இங்க சொல்லறா. அந்த வனம் எப்படிப்பட்ட வனமாக்கும் அப்படின்னு சொல்லறா. அந்த வனம் அப்படிங்கிறது அபர்ணாதேவியோடு கூடிட்டு ஸ்ரீசங்கரன் ஒருக்கா விஹரிச்சு நடந்த ஸ்தலமா இருந்தது. காமேஸ்வரி விகாரம் நடந்த இடமா இருந்தது அந்த இடம்.
ഒരിക്ക മனைவியான അപർണയോട് കൂടിയിട്ട് தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிற பகவான் சங்கரன் சந்தோஷத்தோடு கூடிட்டு சொயிரமாயிட்டு விஹரிச்சுண்டு நடந்த இடமாக்கும் அந்த இடத்துக்கு இருந்தது சுத்யும்னன் போய் சேர்ந்தான் அப்படின்னு அந்த சுத்யும்னன் போய் சேர்ந்த அந்த வனத்தோட விசேஷணத்தை இங்க சொல்றா. ஸ்லோகம் 21. ததாது முனயஸ்தத்ர சிவதர்ஷனலாலசா ஆஜக்முரததாம் த்ருஷ்ட்வா கிரிஜா வ்ரீடிதா பவத். தாருகவனத்திலே இருக்கிற மகர்ஷிகள் ஸ்ரீபரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு அங்க ஓடிண்டு வரா. ஏகாந்த சமயத்துல இந்த ரிஷிகள் எல்லாம் வந்தோன தேவிக்கு லஜ்ஜை உண்டாகிறது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ததா து முனயஹா தத்ர சிவதர்ஷன லாலசாக ஆஜக்முஹு அத தான் திருஷ்டுவா கிரிஜா வ்ரீடிதா அபவது. ததாது முனயஸ்தத்ர சிவதர்ஷன லாலசா ஆஜக்முரததான் திருஷ்டுவா கிரிஜா வ்ரீடிதா பவத். அப்படி பகவான் சங்கரன் தேவியோடு கூடிட்டு விஹரிச்சிருந்த அந்த காலகட்டத்துல அந்த பகவானை தரிசிக்கிறதுக்கு பரமசிவனை தரிசிக்கிறதுக்கு உள்ள ஆசையினால தாற்பயத்தினால நிறைய ரிஷிகள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்தா. அம்பாளுக்கு ஆனா பகவான் கூட சேர்ந்து சந்தோஷமா விஹரிச்சு நடக்கிற அந்த சமயத்துல இந்த ரிஷிகள் எல்லாம் வந்தோடனே அம்பாளுக்கு அந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்துட்டு வெக்கம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றது. ஸ்லோகம் 22. ரமமாணௌ தூதௌ த்ரஷ்ட்வா கிரிஷௌ சம்சிதவ்ரதா நிவ்ருத்தா முனயோ ஜக்மோர் வைகுண்ட நிலையம் ததா. ரிஷிகள் தேவியோடு அந்த லஜ்ஜைய பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டா. എന്നിട്ട് அந்த ரிஷிகள் எல்லாம் ரொம்ப சாத்விகமாரான ரிஷிகளாக்கும். அவ என்ன பண்ணினா வைகுண்ட லோகத்துக்கு திரும்ப போனா. மன்னிப்பு கேட்டுட்டு வைகுண்ட லோகத்துக்கு திரும்ப போனா. ரமமாணௌது தௌ திருஷ்ட்வா நல்லா குஷியா விஹரிச்சு நடக்கிற அந்த காமேஸ்வரிகளை பார்த்துட்டு அதாக்கும் இங்க தௌ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு திருஷ்டுவா கிரிஷௌ சம்சிதவ்ரதா நிவ்ருத்தா முனயோ ஜக்முஹு வைகுண்ட நிலையம் ததா. ரமமாணௌ தௌ திருஷ்ட்வா கிரிஷௌ சம்சிதவ்ரதாஹ நிவ்ருத்தா முனயஹ ஜக்முஹு வைகுண்ட நிலையம் ததா. சொயிர விஹாரம் நடத்துற காமேஸ்வரிகளை பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு கண்ட்ரோல் இருக்கிற சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த ரிஷிகள் உடனடியாக வைகுண்ட லோகத்துக்கு திரும்பி போனா. ஸ்லோகம் 23. பிரியாயா பிரியமன்விச்சன் சிவோரண்யம் சசாபஹ அத்யாரப்ய விசேத்யோத்ர புமான் யோஷித் பவேதிதே. பரமேஸ்வரன் தேவியோடு லஜ்ஜைய பார்த்துட்டு தேவியோடு பிரீதிக்காயிட்டு அந்த வனத்தையே சபிச்சிட்டார். இனி முதல் இந்த வனத்துல பாதம் வைக்கிற எல்லா புருஷர்களும் ஸ்திரீ ஆயிட்டு மாறிடுவா அப்படின்னு இருந்தது சாபம். பிரியாயா பிரிய பத்னிக்கு வேண்டிட்டு பிரியம் அன்விச்சன் பிரியம் அனுசரிச்சு அந்த பத்னியோடு
ஆசையனுசரிச்சு சிவஹா ஆரண்யம், அந்த பகவான் பரமசிவன் ஆரண்யம் ஜனனக வனம், அந்த வனத்தையே சசாபகா சபிச்சிட்டார். அத்யாரப்ய விஷேத்யஹ அத்ர புமான் யோஷித் பவேத் இதி. இந்த வனத்துல இன்னேலேந்து அத்தியாரப்யா இன்னேலேந்து இந்த வனத்துல பிரவேசிக்கிற எந்த ஒரு புருஷனும், அது மனுஷாளாയിരിക്കണമെന്നൊന്നുമില്ല, மிருகங்களாயிருந்தாலும் அந்த புருஷன் அப்படிங்கிற பாவம் மாறிட்டு ஸ்திரீ ஆயிட்டு பவிக்கும் அப்படின்னு. பிரியாயா பிரியமன்விச்சன் சிவோரண்யம் சசாபஹ அத்யாரப்ய விசேத்யோத்ர புமான் யோஷித் பவேதிதி. யோஷித் அப்படின்னா ஸ்திரீ, பவேதிதி ஸ்திரீ ஆயிட்டு பவிக்கும் அப்படின்னு. ஸ்லோகம் 24. தத ஆரப்யதம் தேசம் புருஷா வர்ஜயந்தி தத்ர பிரவிஷ்ட சுத்யும்னோ பபூவ பிரமதோத்தமா. அந்த இடத்துக்காக்கும் சுத்யும்னன் வந்து சேர்ந்திருக்கான். தத ஆரப்ய தம் தேசம் புருஷா வர்ஜயந்தி ஹி தத்ர பிரவிஷ்டஹ சுத்யும்னஹ பபூவ பிரமதோத்தமா. அந்த பரமசிவனோடு அந்த சாபம் அந்த வனத்துக்கு கிடைச்சதே, அதுக்கப்புறம் அந்த பிரதேசத்துல புருஷர்கள் ஒன்னும் பயந்துட்டு வரவே மாட்டா. அந்த வனப்பிரதேசத்திலேயாக்கும் சுத்யும்னன் வந்து சேர்ந்தான். அந்த சுத்யும்னன் அந்த வனத்துல பாதத்தை வச்ச உடனே அதிசுந்தரியான ஒரு பொண்ணாயிட்டு மாறிட்டான். ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு. சாபம் அப்படிங்கிறது பகவானோட சாபம் குருவல் ஆயிட்டொன்னும் போகலை. அந்த அழகான பொண்ணாயிட்டாக்கும் சுத்யும்னன் மாறினது. ராட்சசி ஆயிட்டோ அரக்கி ஆயிட்டோ ஒன்னும் மாறலை. நல்ல அழகான ரொம்ப ரொம்ப அழகிருக்கிற அதிசுந்தரியான ஸ்திரீ ஆயிட்டு பவிச்சான் சுத்யும்னன். ஸ்லோகம் 25. ஸ்திரீபூதானனுகானஸ்வம் படவாம் வீட்ச விஸ்மித அதசா சுந்தரியோஷா விசசார வனே வனே. சுத்யும்னனோடு கூட வந்த எல்லாரும் பெண்களாயிட்டு மாறிட்டா. குதிரை மேல ஏறிண்டல்லவோ சுத்யும்னன் வந்தது. அதனால அந்த சுத்யும்னன் உட்கார்ந்து இருக்கிற குதிரையும் பெண்ணாயிட்டு மாறிட்டு, பெண் குதிரையாயிட்டு மாறிட்டு. ஸ்திரீபூதான் அனுகான் அஸ்வம் படவாம் வீட்சிய விஸ்மிதஹ அத சா சுந்தரி யோஷா விசசார வனே வனே. ஸ்திரீபூதான் அனுகான் அஸ்வம் படவாம் வீட்சிய விஸ்மித அத சா சுந்தரி யோஷா விசசார வனே வனே. ஸ்திரீகளாயிட்டு எல்லாரும் மாறிட்டா. கூட வந்த அனுஜரர்கள் எல்லாம் ஸ்திரீகளாயிட்டா. உட்கார்ந்துருந்த குதிரையும் ஸ்திரீயாயிடுத்து. இத பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டான் சுத்யும்னன். பெண் குதிரையா மாறிடுத்து. அந்த குதிரை படவாம் அப்படிங்கிற பெண் குதிரையாயிட்டு மாறிட்டு.
இப்படி எல்லாருமே ஸ்திரீகளாயிட்டு மாறினது பார்த்தோன்னே அதிசயமாயிடுத்து சுத்யும்னனுக்கு. அழகியாயிட்டு மாறின சுத்யும்னன் அதுக்கப்புறம் அந்த வனங்களுக்குள்ளேயே இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு நடந்தான். வனே வனே விஜசாரா. மறுபடியும் திரும்ப ராஜகொட்டாரத்துக்கு திரும்பி போறதுக்கு வெக்கமா இருந்தது. யௌவன காலம் வார்த்தையாக்கும். இந்த ஆண் வேஷம் திடீர்னு மாறி பெண் வேஷமாயிட்டு மாறிடுத்து. இப்போ என்ன யாருமே திரும்பி பார்த்தானாக்கா யாருக்குமே என்ன தெரியாது. நான் பையனா வனத்துக்கு வேட்டையாட வந்த நான் இப்போ ஒரு பொண்ணாயிட்டு மாறி இருக்கேன். எப்படியாக்கும் இனி ராஜதானிக்கு திரும்பி போறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு எல்லாம் சிந்தனை பண்ணிட்டு அந்த வனங்களிலேயே இப்படி நடந்து நடந்து சஞ்சரிச்சுட்டு இருந்தான் சுத்யும்னன் அப்படின்னு.